everyone, welcome to Shankruti Cooks. இன்றைக்கி நம்ம வந்து சக்கை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து சக்கை வரட்டி பண்ணி பாயசம் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 25 to 30 பலாச்சொல்லை எடுத்திருக்கேன். இதை வந்து கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பலாச்சொல்லையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி விட்டு நம்ம ஒரு 3 விசில்ஸ் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 3 விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இது சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ப்யூரியாக பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச பலாப்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி அகெயின் திக்கார வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து சக்கை வரட்டி நல்லா அல்வா மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம பாயசம் பண்ணலாம். இன்னொரு ஈஸி மெத்தட் வந்து இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து திக்கானதுக்கப்புறமா இதுலேயே தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சக்கை வரட்டி மாதிரி பண்ண போகிறது இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சக்கை வரட்டி பண்ணி அதுலேருந்து பாயசம் பண்ணுறேன். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சக்கை வரட்டி இப்படியே வச்சுக்க போகிறதா இருந்தால் நெய் ஆட் பண்ணுங்கள். இல்லை இதுலேருந்து பாயசம் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சக்கை வரட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாயசம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு தேங்காயை ஃபுல்லாக துருவி 3 பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்டு, தேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு தேர்டு எடுத்து அந்த தின் மில்கை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சக்கை வரட்டியும் அப்புறம் நம்ம இப்போ விட்டுருக்க பாலும் ரெண்டும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிட்டு திக்கார வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விட்ட பால் எல்லாமே நல்லா சக்கை வரட்டியோட பிளெண்ட் ஆகி திக்காக ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த 2வது பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2வது மில்க்கும் இதோட நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இதுவும் கொஞ்சம் திக்காகும். ஸோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு திக் மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலக்கி விடுங்க.
இப்போ நம்மளோட சக்கவரட்டி பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய், திராட்சை வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து முந்திரி பருப்பு, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய், அப்புறம் திராட்சை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மூணுத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். இது மூணுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ரொம்பவே டெலிஷியஸான சக்கை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இந்த சீசனில் தான் பலாப்பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.